பிரவேசித்தார். வேதம் சொல்லுகிறது, சகேயு கூட தன் இருதயமான ஒரு அறிக்கை செய்தான். ஆண்டவரே, நீர் என் வீட்டிலே பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. என் வீடு ஒரு நல்ல வீடு அல்ல. என் வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை அல்ல. என் வாழ்க்கை ஒரு சாட்சிக்குரிய வாழ்க்கை அல்ல சுவாமி. என் வீட்டிலே பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன். ஆனாலும் இயேசு அந்த வீட்டிலே, சகேயுவே நீ இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அந்த வீட்டுக்கு இயேசு போனார். அந்த எரிகோவிலே இருந்த அந்த வீட்டுக்கு இயேசு போனார். பைபிள் சொல்லுகிறது, முதலாவது நடந்த காரியம் என்ன தெரியுமா? இயேசு அந்த வீட்டில் சகேயுவை பார்த்து சொன்னார், உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, சாபமான வீடோ, துக்கத்தின் வீடோ, சஞ்சலத்தின் வீடோ, தரித்திரத்தின் வீடோ, பாழாய் போன வீடோ, கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு உன் வீட்டுக்கு வருவார். உன் சொந்த பந்தம் வருவதில்லை, உன் இனத்தான் வருவதில்லை, உன் ஜனத்தான் வருவதில்லை. நீ விசுவாசிக்கிற கர்த்தராகிய இயேசு உன் வீட்டில் இன்றைக்கு வருவார். இயேசு வந்த உடனே உன் வீட்டின் சரித்திரத்தை ஆண்டவர் மாற்றி விடுவார். உன் குடும்பத்தின் நிலையை கர்த்தர் மாற்றி விடுவார். புருஷன் மனைவி உனக்குள் இருக்கிற பிரச்சனையை அப்பா இயேசு மாற்றி போடுவார். உனக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற பிரச்சனையை அப்பா இயேசு மாற்றி போடுவார். உன் வீட்டுக்கு சமாதானம், ரட்சிப்புண்டாகிறது, ரட்சிப்புண்டாகிறது, ரட்சிப்புண்டாகிறது. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் வீட்டில் கால் வைத்த உடனே உன் வீட்டின் சரித்திரமே மாற்றப்படும். உன் வாழ்க்கை மாற்றப்படும். உன் நிலை மாற்றப்படும். பழையவெல்லாம் ஒளிந்து போயிற்று, எல்லாம் புதிதாகிறது. இயேசு உன்னில் வரும் பொழுது, இயேசுவின் வீட்டிலே வரும் பொழுது, நீ இனிமேல் சபிக்கப்பட்டவன் அல்ல. நீ துக்கத்தின் பிள்ளை அல்ல. நீ சஞ்சலத்தின் ஆத்துமா அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், ரட்சிப்பை உனக்கு தருகிறேன், மகிழ்ச்சியை உனக்கு தருகிறேன், புகழ்ச்சியை உனக்கு தருகிறேன். ரட்சிப்பின் மகிழ்ச்சி உன் வீட்டிலே உண்டாயிருக்கும். இனிமேல் துக்கத்தின் பாடல் உன் வீட்டில் கேட்பது இல்லை. கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிற என் பிள்ளைகளின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.